மற்றவங்க அது யாராக இருந்தாலும் தப்பு தான், தண்டனை தான். அது அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று பண்ணா பாருங்க. IBC மங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக் ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு கப் கேஸ்டர் ஆயில் வார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 2 to 3 hours விட்டுருங்க. அந்த ஆயிலை உங்க ஹேர்ல நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து உங்க ஹேர்ல இருக்க ஹேர் ஃபால்ஸ், டேமேஜ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். பிளஸ் ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபர்டிலைஸ். ஸோ இதுக்கு ஆமலா, ரீதா அண்ட் ஷேக்கை பவுடர் 2 tablespoon எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி உங்க ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமலா ஆட் பண்ணிருக்கனால உங்க ஹேர் ஸ்ட்ரென்த்தனா வச்சிருக்கும். ரீதா இருக்கனால உங்க ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். ஷேக்கா இருக்கனால உங்க ஹேர்ல இருக்க டேண்ட்ரஃபை ப்ரிவென்ட் பண்ணும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டீம். ஹேர் ஸ்டீமுக்கு ஒரு பவுல்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் நீம் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க, துளசி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் 2 tablespoon டீ ட்ரீ ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ற டவல்ல டிப் பண்ணிக்கோங்க. அந்த டவல் கொஞ்சம் ட்ரை ஆனதும் உங்க ஹேர்ல நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. 15 minutes விடுங்க. அதுக்கப்புறம் உங்க ஹேர் நல்லா ஸ்மூதா சில்கியா இருக்கும். எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்கின் கேர் பியூட்டி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய வார்த்தை ஹாப்பி பர்த்டே. போயிட்டு எங்க வீட்டுக்கு பேசிக்கலாம். டேய், அங்க ஒரு இருக்காண்டா, ரொம்ப குட்டியா இருக்காண்டா, என் கையில இந்த அளவு தான் இருக்கான், அவன் மட்டும் டார்ச்சர் தாங்கவே முடியலடா. 2 மாசம் குழந்தையோட இந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்களா? அமேசிங்கா இருக்கீங்க.